ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல 1/2 லிட்டர் பாலும் 2 பாக்கெட் பிஸ்கட்டும் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி காட்டுது. வாங்க பார்க்கலாம். அம்மா ஐஸ்கிரீம் பண்ணதுக்கு 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன், 100 கிராம் சீனி வச்சுருக்கேன், 2 பாக்கெட் பிஸ்கட், 10 ரூபா பாக்கெட் 2 பாக்கெட் பிஸ்கட்டு, 1 உடச்சி வச்சுருக்கேன், 1 பாக்கெட்டாக இருக்குது பாருங்கள். ப்ரூ தூள் பாக்கெட், ஒரு சின்ன குட்டி பாக்கெட் 2 ரூபா பாக்கெட் தூள் பாக்கெட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். அதில் ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் வச்சுருந்தோம்ல, அதை அதில் ஊற்றி காய்ச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது, வெறும் பால். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சி நல்லா பொங்கி வருது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ காய்ச்சி வச்ச பால் நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் பாருங்கள் 2 ரூபா பாக்கெட் ப்ரூ பாக்கெட், ஒரு தூள் பாக்கெட் அதில் வெட்டி போட்டுக்கலாம். பிஸ்கெட் 2 பாக்கெட் கட்டணும்ல, இப்போ அவ்வளோத்தையும் நம்ம நொடிச்சு இது உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், பிஸ்கெட் எல்லாம் உடச்சி போட்டாச்சு. அதில் 100 கிராம் சீனி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல 1/2 லிட்டர் பாலும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அழகாக குழுன்னு வந்துட்டு இப்போ நல்லா நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படியே நம்ம இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ஒரு 7-8 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் அப்படியே வச்சுருங்க. இப்போ நான் ஊற்றி வச்ச மாதிரியே என் பேத்தியும் கேட்டிருக்கா. அவளும் இப்போ ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் இதை ஊற்றி வைக்க போகிறாளாம் என்னைய மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் நானும் எங்கள் அத்தம்மா மாதிரி ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே மூடி வச்சு, பார்த்தீங்களா, ஏர் போகாத பாக்ஸ், அழகான இந்த மூடியை வச்சு நல்லா நம்ம மூடி வச்சுக்கலாம். நானும் பாக்ஸை மூடி வச்சுக்கிறேன். வாங்க, இப்போ நம்ம இதை 8 மணி நேரம் உள்ளே இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வாங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இப்படியே 2 பாக்ஸும் உள்ளே இருக்கட்டும். நம்ம இதை காலையில் வந்து வச்சோம்னா பிள்ளைங்க ஒயாமல் எம்மா அது ஆயிட்டா நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சாயங்காலம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். நல்லா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா கிண்ணத்தில் வச்சு கொடுக்கலாம். அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம எப்படி ஊற்றி வச்சோம், நல்லா அழகாக கட்டியாயிட்டு நல்லா இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்து கொஞ்சம் கூழ் போட்டும் நம்ம அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பை மிக்சியில் போட்டு திரித்து கொஞ்சமாக பொடி மேலே தூவிக்கிடலாம். சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பாதாம் பருப்பு அதை திரித்து வச்சுருக்கேன். அந்த பவுடரை கொஞ்சம் மேலே தூற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து சின்ன சின்ன பவுலில் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், அழகாக ஆயிட்டு. இப்போ இந்த 3 கப்புலையும் 3 ஸ்பூனை போட்டு பிள்ளைங்க கையில் கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. அம்மா பண்ண இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் பண்ண ஐஸ்கிரீமை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் 7-8 மணி நேரம் வச்சு எடுக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா கட்டி ஆறுது பார்த்துக்கிடுங்க. அதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறமா எடுத்து கொடுங்க. அது